मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिक मिनश शाहिदीन व शाकिरीन வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா நம் மீது செய்த பெரிய கிருபை, இந்த ரமதானுடைய மாதம் கடைசி நோன்பு நோற்றிருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசி நோன்பு, அதுவும் ஜும்ஆவாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா 30 நோன்புகளை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக்கியிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னக்கும் வல இன் கஃபர்தும் இன்ன அதாபி ல ஷதீத். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் யார் நன்றி செலுத்துவார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் அதை அதிகப்படுத்தி கொடுப்பேன். யார் அதை நந்தி மறந்து நன்றி கெட்டு போவார்களோ அவர்களின் மீது என்னுடைய அதாப் மிக கடுமையானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த பாக்கியம் 30 நோன்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ரஹ்மத்தினுடைய மாதம், பரக்கத்தினுடைய மாதம், பாவங்களை கரிக்கக்கூடிய மாதம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை நமக்கு பாக்கியமாக்கி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். சிஹத் சலாமத்தோடு நம்மளை வைத்திருக்கிறான். எந்த விதமான ஆஃபியத்தில் குறைபாடு இல்லாமல் நம்முடைய சுக துக்கங்களில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னு சொன்னால் நாம் என்ன செய்ய முடியாது? நோன்பு நோட்பதற்கோ இல்லை அந்த நோன்பினுடைய காலங்களில் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கோ தடை வந்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா அப்படியெல்லாம் இல்லாமல் நமக்கு சிஹத் சலாமத்தை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் தஆலா ஹயாத் பாக்கியாக்கி நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான்? இதை கொடுத்துருக்கிறான். இதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நன்றியுடைய அடியார்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற போது கலீலம் மின் இபாதிய ஷக்கூர், மிக குறைவான நபர்கள் தான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறாங்க? நன்றி உடையவர்களாக இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அப்போ அந்த குறைவானவர்களில் நாம் ஆயிடணும். பெரும்பாலானவர்கள் என்ன இல்லை, நன்றி இல்லை. பெரும்பாலானவர்கிட்ட நன்றி கிடையாது. அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த மாதிரியே சொல்கிறான், கலீலம் மின் இபாதிய ஷக்கூர், மிக குறைவான நபர்கள் தான் என்ன செய்கிறாங்க, எனக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த குறைவான நபர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. இப்போ நன்றி அப்படின்னு சொன்னால் அது எப்படி செய்கிறது, நன்றின்னு சொன்னால் அது எப்படி செய்கிறது? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தலாம் என்று நான் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா, அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது என் மேலே புது நிஅமத்தாக போயிடுது. ஏன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதுக்கு முதல்ல ஹயாத் எனக்கு வேணும், முதல்ல ஹயாத் வேணும், அதுக்கப்புறம் இராதா வேணும், இல்மு வேணும், குதிரத்து வேணும், சமாஅத்து வேணும், பசாரத்து வேணும், கலாம் வேணும். முதல்ல உயிரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன சொல்லணுன்றது அறிவு இருக்கணும், அதை சொல்கிறதுக்கான ஆற்றல் இருக்கணும், அந்த பேச்சு திறன் இருக்கணும், கேட்கும் திறன் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் நான் உனக்கு நன்றின்னு ஒன்று செய்ய முடியும், நன்றின்னு ஒன்று செய்ய முடியும். இது எதுவுமே என்னுடையது இல்லை, எதுவுமே என்னுடையது இல்லை. அப்போது நான் உனக்கு அல்ஹம்துலில்லான்னு சொன்னேன்னா, அந்த நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னனே, அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது என் மேலே புது நியமத். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது என் மேலே புது நியமத். நீ ஏற்கனவே செய்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தலாம் என்று நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா, நான் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் என் மேலே புது நியமத்தா போயிடுது, நான் எப்படி தான் உனக்கு நன்றி செலுத்துறதுன்னு கேட்குறாங்க. யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, என்ன செய்ய முடியாது, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தவே முடியாது, எனக்கு நன்றி செலுத்தவே முடியாது என்பதை ஒற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய நன்றி. யா அல்லாஹ், நீ இப்படி ஒரு நியமத்தை எங்கள் மேலே செஞ்சிய, 30 நோன்பு எங்களுக்கு கொடுத்திய, 30 நோன்பு எங்களுக்கு கொடுத்திய, கொடுத்து ஒன்றுமில்லை எங்களுக்கு அதில் சிஹத் சலாமத்தை கொடுத்திய, ஆஃபியத்தை கொடுத்திய. நாங்கள் எந்த விதமான நோயினாலும் பீடிக்கப்பட்டு நாங்கள் என்ன செய்யலை, நோன்பை விட்டுட்டு சும்மா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து, எங்களுக்கு ஹயாத் பாக்கியை கொடுத்து, அதை நோன்பை தாங்கிறதுக்கான சக்தியையும் கொடுத்து, எல்லா விதமான சகல அந்த சகாயங்களும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்தியே. இது எங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய நியமத்து. இந்த நியமத்துக்கு நான் உனக்கு நன்றியே செலுத்த முடியாது அல்லாஹ் என்பதாக நாம் ஒத்துக்கிட்டா, அதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி. அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய முடியாதுன்னா அதான் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செய்ய முடியாது, அதுக்கப்புறம் என்னத்துக்கு அவனுக்கு அப்படின்னு என்ன செய்யறதில்லை, போகிறதில்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது என்பதை ஒத்துக்கொள்வதற்கு பெயர் நன்றி. அந்த நன்றி செலுத்தணும், புரியுதா? ஒத்துக்கணும், யா அல்லாஹ் உனக்கு என்ன செய்ய முடியாது, நன்றி செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கிறது தான் நன்றி. இந்த நன்றியை நாம் செலுத்தணும், புரியுதா? அப்போது முதல்ல நமக்கு இது செய்தது ஒரு மிகப்பெரிய நேமத் என்பதாக உள்ளத்தில் வந்தால் தான் நன்றியே சொல்ல முடியும். ஒருத்தருக்கு ஏதாவது நீங்கள் ஒரு சகாயம் செய்கிறீங்க, ஒரு உதவி செய்கிறீங்க, அந்த உதவியை அவர் என்ன செய்யவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை, அவர் பாட்டு ஒரு வேலை செஞ்சார். நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு தேங்க்ஸு கூட சொல்லலையே, ஒரு தேங்க்ஸு கூட சொல்லலையே. ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு, இல்லை வண்டி அவர் தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு, என்னங்க ஆகிடுச்சு, பெட்ரோல் காலியாக போயிடுச்சுங்க, அப்படியா உட்காருங்க, நான் உங்களை டோ பண்ணி கொண்டு போய் பெட்ரோல் பங்க் வரைக்கும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றீங்க, அவரை டோ பண்ணி நேராக பெட்ரோல் பங்க் கிட்டே கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அவர் பாட்டு பெட்ரோல் போட போயிட்டார் உள்ள. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் 1.5 கிலோமீட்டர் நம்ம என்ன செஞ்சோமே, அவரை டோ பண்ணி கூப்பிட்டு வந்தோமே, ஒரு தேங்க்ஸு கூட சொல்லலையே அப்படின்னு நம்ம உள்ளத்தில் வருமா இல்லையா? சாதாரணமாக எப்போ அவருக்கு நன்றி செலுத்தணும், இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்ற எண்ணம் வரும்னு சொன்னால், அவர் ஏற்கனவே 1 கிலோமீட்டர் வண்டியை மாங்குன்னு தள்ளிக்கிட்டு வந்து ரொம்ப கீழ்மூச்சு மேல் மூச்சு வாங்கி ரொம்ப என்ன செய்கிறாரு, கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளுற நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் வேகமாக என்ட்ரு ஆகி வாங்க உங்களை கொண்டு போய் விட்றோன்னொன்னே அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினது நின்றுடுச்சுப்போ, என்ன வண்டியை சிரமப்பட்டு போனது நின்றுடுச்சுப்போ. அப்போ சிரமமாக இருந்தவைகள் எல்லாம் என்ன செஞ்சு போச்சு, இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இது நமக்கு உதவியாக கிடைச்சிருக்குன்றதை அவர் நினச்சா தான் ரொம்ப தேங்க்ஸுங்க பாய், ரொம்ப தேங்க்ஸ் ஜி அப்படின்னு சொல்லுவார்.
அதை அவர் நினைக்கலன்னு சொன்னால் அவர் பாட்டு உள்ளே போய் பெட்ரோல் போட்டு போயிட்டே இருப்பார். அப்போது நமக்கு கிடைத்தது ஒரு நியமத், நமக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய உதவி என்பதை நாம் நினைச்சா தான் செய்தவருக்கு நன்றி செலுத்த முடியும். நாம் அப்படி நினைக்கலன்னு சொன்னால் நன்றியே வராது. அப்போ இப்போ இந்த 30 நோன்புகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தானே, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத், அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத் என்பதை நாம் முதல்ல என்ன செய்யணும்? கல்பை தொட்டு நினச்சி பார்க்கணும். கல்பை தொட்டு நினச்சி பார்க்கணும். அப்படி நினச்சி பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு தானாக என்ன செய்யும்? நன்றிகள் வரும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு நீ என்ன செஞ்ச? 30 நோன்பை கொடுத்து. நோன்பினுடைய அந்த மாண்புகளை விளங்கினவங்க, அந்த நோன்பினுடைய இன்பத்தை அனுபவித்தவங்க என்ன செய்வாங்க? இந்த நோன்பு போகுதேன்னு அழுவாங்க. இந்த நோன்பு போகுதேன்னு என்ன செய்வாங்க? அழுவாங்க. நோன்பினுடைய வரவை நினைத்து சந்தோஷமும், நோன்பினுடைய அந்த போகிறத நினைச்சு வருத்தமும் வர்றது ஒரு ஈமானிய அடையாளம், ஒரு ஈமானிய அடையாளம். ஏன்? அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடிய இந்த நோன்பு என்னை விட்டு செல்கிறது, இந்த நோன்பு என்னை விட்டு செல்கிறது. அடுத்த வருடம் நோன்பு வரும், நான் இருப்பனா இல்லையா எனக்கு தெரியலையே என்பதாக என்ன செய்யும்? ஒரு கவலை வரும் இந்த நோன்பு போகிறத நினச்சி. அப்பா நோன்பு போயிடுச்சா, இனிமேல் நல்லா சுத்தலாம், அத்தான் என்ன செய்யலாம், எங்கே வேணுமோ போகலாம், எங்கே வேணுமோ வரலாம், எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதில்லை, அப்படின்னு சந்தோஷப்படுறதில்லை. நோன்பு வர்றதா பரவாயில்ல, நோன்பு இப்போயாவது வந்துச்சு, மே மாதத்தில் வந்தால் என்ன கதியாக போகிறது? எப்படி மே மாதத்தில், ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் வந்தால் என்ன கதியாக போகிறது? நல்ல வேளை இதோட வந்து முடிஞ்சிச்சே அப்படின்னு சந்தோஷப்படுறதில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு பிடித்தமானவைகள் அதிகமாக நான் விரும்பினது 2 விஷயத்தை விரும்புகிறேன். கடுமையான குளிரில் நான் என்ன செய்யணும்? தஹஜ்ஜுத் தொழுகிறத நான் விரும்புவேன். கடுமையான குளிர், சாதாரணமாகவே நம்ம ஆளுக்கு சுபு தொழுகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சாதாரணமாகவே சுபு தொழுகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. தஹஜ்ஜுத் எங்கே தொழுவேன்? அதுலேயும் கடுமையான குளிரில். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, கடுமையான குளிரில் நான் தஹஜ்ஜுத் தொழுகிறத விரும்புவேன். கடுமையான வெயில் காலத்தில் நான் நோன்பு பிடிப்பதை என்ன செய்வேன்? விரும்புவேன். ஏன்னு சொன்னால் அந்த கஷ்டங்களை, அந்த சிரமங்களை சகிப்பது அல்லாஹ்வுக்காக. அந்த சிரமங்களை கஷ்டங்களை சகிப்பது யாருக்காகங்க? அல்லாஹ்வுக்காக. நான் அல்லாஹ்வுக்கு நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ்வுக்கு நான் என்ன செஞ்சேன்? என்னால் என்ன செய்ய முடியும்? இதையாவது காட்டுவேன். உனக்காக வேண்டி நான் அந்த குளிரை என்ன செஞ்சுக்கிட்டேன்? தாங்கிக்கிட்டேன். உனக்காக வேண்டி அந்த வெயிலை நான் பொறுத்துக்கிட்டேன் என்பதாக இதையாவது அவங்ககிட்ட எடுத்து சொல்லலாம் இல்லையா? இதையாவது எடுத்து சொல்லலாம் இல்லையா? எடுத்து எங்கே சொல்கிறது? அவன் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், கூட இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். அதனால் இதைத்தான் நான் அதிகமாக விரும்புவேன் என்பதாக என்ன செய்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ நோன்பு வருவதை நினைத்து சந்தோஷமும், நோன்பு செல்வதை நினைத்து வருத்தமும் இருக்க வேண்டும். கைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோன்பினுடைய காலங்களில் அல்லாஹு தஆலா நமக்கு செஞ்ச பாக்கியம், இந்த 5 வேளை தொழுகைகளை நமக்கு நியமமாக கொடுத்தான். 5 தொழுகையில் நாம் என்ன செஞ்சோம்? பள்ளிவாசல் நிரம்பி வழிஞ்சிச்சு. பள்ளியிடல ஆரவாரங்கள், ரொம்ப சத்தங்கள் எல்லாம் இருந்துச்சு. பள்ளியை பார்த்தா அவ்வளோ ஆபாத், பள்ளியை பார்த்தா அவ்வளோ ஆபாத். எல்லாம் வர்றதும் போகிறதும், கூட்டம் நெரிசல், பெருமையாக போங்க, ஊழ்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிற இந்த பேச்சுக்கள் எல்லாம் பள்ளியில் கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நோம்பினுடைய காலம் மாறி போயிட்டா நம்முடைய கல்புகளும் மாறி போயிடுது, நம்முடைய கல்புகளும் மாறி போயிடுது. மாறி போகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த நோன்பை கொடுக்கல. மாறி போகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கொடுக்கல. வேடந்தாங்கள் பறவை மாதிரி 1 மாதம் 45 நாள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பறித்து குஞ்சோட கிளம்பி போகிறதுக்காக வேண்டியா நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கொடுத்தான். சீசனுக்கு வந்துட்டு போகிற பறவை இல்லை, நாம ஈமான்தாரிகள். நம்ம யாரு? ஈமான்தாரிகள். இந்த வருஷம் நோம்புல பார்த்தா அடுத்த வருஷம் நோம்புல வந்து முசாஃபா சார். அதுல போன வருஷம் உங்கள்கிட்ட முசாஃபா செஞ்சேனே, போன வருஷம் நான் உங்கள்கிட்ட முசாஃபா செஞ்சேனே. சரிதான், போன வருஷம் எங்கே போன நடுவில் காலேஜ் போயிட்டேன் ஹஜ்ரத். நான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ் போகிறவங்க யாருமே தொழு வர்றது இல்லையா? காலேஜ் போயிட்டேன், யாரும் தொழு வர்றது இல்லையா? அப்போ என்ன செய்யணுங்க? இந்த நோம்புல நாம் எப்படி கட்டுக்கோப்பாக பள்ளிக்கு வந்தோமோ, எப்படி நேரங்களை நாம் என்ன செஞ்சோம்? பள்ளிக்காக வேண்டி ஒதுக்கணுமோ, அதே போல் இந்த நோம்பினுடைய காலங்களுக்கு பின்னாலையும் ஒதுக்கணும். அதுக்காக வேண்டி தான் நோன்பை கொடுக்குறான். இந்த 11 மாதம் இந்த நாட்களை எப்படி நாம் பிளான் பண்ணிக்கணும்,
எப்படி நாம் அதை என்ன செய்ய செயலாற்றணும் என்பதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த ஒரு மாதம் ட்ரைனிங் பீரியட் கொடுக்குறான். ட்ரைனிங்கோட ஓடி போயிடுறான் ஆளு, ட்ரைனிங்கோட ஓடி போய் டியூட்டிக்கே வந்து ஜாயின் பண்ணவே இல்லையே, வெறும் ட்ரைனிங் மட்டும் போனார், டியூட்டிக்கு வரவே இல்லை. யார் சம்பளம் கொடுப்பா? எப்போ ட்ரைனிங்கில் தானே ஒன்று பார்த்தீங்க, டியூட்டிக்கு வரவே இல்லை, சம்பளத்துக்கு வந்து நிற்கிறியா என்ன கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஒரு மாதம் ட்ரைனிங் எடுக்கிறான் நம்ம ஆளு, அதோட 11 மாதம் கிடையாது, திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு என்ன செய்வோம்? அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. தொழுகையை பற்றி தான் முதலாவதாக கேள்வி கேட்கப்படும், தொழுகையை பற்றி தான் முதலாவதாக கேள்வி கேட்கப்படும். புரிஞ்சா? இந்த நோன்புக்கு பின்னால் ஒரு ரெசல்யூஷன் எல்லாருமே எடுங்க. என்ன? தொழுகையை நான் என்ன செய்வேன்? நேமமான நேரத்தில் கரெக்டாக தொழுதுடுவேன். சரியான அந்த நேரத்தில் உங்களை பள்ளி வாசலுக்கு வந்தே தீரணும், எந்த கட்டாயமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த பூமி முழுவதும் உங்களுக்கு தொழுமிடம் தான். எங்கேயும் நீங்கள் முஸல்லா வச்சு தொழுதுடலாம், எங்கே சுத்தமாக இருந்தாலும் தொழுதுடலாம், எந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், தொழுகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் மாதிரியோ, நபியினுடைய காலத்திற்கு முன்னாடி வாழ்ந்த அந்த நபிமார்களுடைய கூட்டம் மாதிரியோ ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்து அந்த இடத்தில் தான் நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. எங்கேயும் தொழுலாம், பள்ளிவாசலையும் தொழுலாம், பஜார்லையும் தொழுலாம், ஸ்கூல்லையும் தொழுலாம், காலேஜ்லையும் தொழுலாம், பீச்சிலையும் தொழுலாம், எந்த இடத்துலையும் பிளாட்ஃபார்ம்லையும் தொழுலாம். என்ன ரெசல்யூஷன் நமக்கு இருக்கணும்? என்ன நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும்? நான் இந்த வருஷத்திலிருந்து என்ன செஞ்சிருவேன்? தொழுகையை மிஸ் பண்ண மாட்டேன். இந்த வருஷத்திலிருந்து தொழுகையை மிஸ் பண்ண மாட்டேன். இந்த 30 நாட்களும் நான் எப்படி தொழுகைக்கு நியமமான முறையில் கலந்துக்கிட்டனோ, சரியான நேரத்தில் கலந்துக்கிட்டனோ, முதலாவது வந்து உட்காந்து நான் கலந்துக்கிட்டனோ, அதுபோல மற்ற இருக்கக்கூடிய மற்ற மாற்றங்களையும் நான் என்ன செஞ்சிடுவேன்? கலந்து கொள்ளுவேன். அப்படின்றத முதல்ல நாம தீர்மானமாக எடுக்கணும். நாம முதல்ல ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு சொன்னால் அதில் நியத்து வேணும். போகிற போக்கில் யாருமே சாதிச்சதே கிடையாது. போகிற போக்கில் யாரும் எந்த காரியத்தையும் திட்டமிடல் இல்லாமல் யாரும் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. முதல்ல இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியினுடைய முதல் ஹதீஸே இதுதான். உங்கள் அமல்கள் அனைத்தும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே அமையும். உங்களுடைய அமல்கள் செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே அமையும். உங்கள் உள்ளத்தில் என்ன எண்ணம் வருகிறதோ அந்த எண்ணத்தை பொறுத்து தான் உங்களுடைய அமல்கள் வெளிப்படும். தொழுகணும்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடுங்களேன், கரெக்டாக நான் என்ன செஞ்சிடுவேன்? எங்கே இருந்தாலும் வக்து மிஸ் பண்ணாமல் தொழுதுடுவேன். வக்து மிஸ் பண்ணாமல் அது போதும். கடையில் வியாபாரம் மகரிபு நேரமாவது, கடையில் பயங்கர வியாபாரமாக இருக்குது, என்ன செய்யுங்க? கடையை பூட்டிட்டு உங்களை வர சொல்லலை. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு போனாங்க எல்லாத்தையும். வலிமார்கள் சூஃபியாக்கள் வைர கடையை விட்டுட்டு போனாங்க. அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர் வந்தார் ஒருத்தர் பார்க்கறதுக்கு. அவங்கள பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார், கையில் ஒரு தடியோட பெரியவர். பெரிய சூஃபின்னு சொல்கிறாங்களே, நபியினுடைய பரம்பரைன்னு சொல்கிறாங்களே, வலிமார்களுடைய தலைவர்னு சொல்கிறாங்களே, எப்படி இருக்கிறாங்க நம்ம பார்ப்போம், எப்படி இருக்கிறாங்க நம்ம பார்ப்போம். வந்து பார்த்தாங்க, வைர கடையில் உட்காந்துருந்தாங்க. வியாபாரம் என்ன? வைர வியாபாரம். ஒரு சூஃபி எப்படி சூஃபின்னா பிச்சைக்காரன் நினச்சிட்டு இருக்கிறான். சூஃபின்னு சொன்னால் பிச்சைக்கார மாதிரி இருப்பாங்க, மொசாவர் மாதிரி இருப்பாங்க, கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பாங்க, வேட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கான், அழுக்கு துணியெல்லாம் உட்காந்துருப்பாங்க நினச்சிட்டு இருக்கிறான். அப்படி அந்த சிந்தனையெல்லாம் மாற்றிடணும். உலகம் அவங்க கையில். சூஃபினா யாரு? உலகம் அவங்க கையில். மன் ஆதலி வலியன் ஆதந்து பில் ஹர். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஹதீஸே குதுஸில், என்னுடைய வலியை ஒருத்தர் நோவினை செஞ்சா நான் இறங்கிடுவேன் களத்துலங்கிறான். புரிஞ்சா? அப்படி இருக்கக்கூடிய பவர் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்களா தேர்ந்தெடுத்து சில விஷயங்கள் என்ன செஞ்சுக்குவாங்க? பொறுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அல்லாட்ட எதையும் என்ன செய்ய மாட்டாங்க? ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? வைர வியாபாரம் செஞ்சாங்க. இவங்க வைர வியாபாரம் செஞ்சாங்க. போய் பார்த்துட்டு ஒரு 2 வாட்டி போயிட்டார் திரும்பி. வைர வியாபாரம் செய்கிறவர் எப்படி அல்லாவோட இறைநேசராக இருப்பார்? வைர வியாபாரம் செய்கிறவர் அல்லாவோட இறைநேசராக எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? 2 வாட்டி போயிட்டார். 3வது வாட்டி சரி என்ன செய்யும், போய் அவர்கிட்டே கேட்டுருவோம், அவங்கள்ட்டே போய் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? போய் ஹுசூர், நீங்கள் இப்படி சொன்னாங்க உங்களை பற்றி ஊரில், நீங்கள் பெரிய அல்லாவுடைய இறைநேசரா, ஆனால் வைர வியாபாரம் பண்ணுறீங்களே, நீங்கள் வைர வியாபாரம் பண்ணுறீங்களே, அது எப்படி முடியும்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். என்ன செஞ்சாங்க? வாங்க சொல்லிட்டாங்க. சரி வாங்க தொழுதுட்டு வந்து பேசிக்கோன்னு என்ன செஞ்சிட்டாங்க? தொழுவிக்கு அவரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. தொழுவும்போது தொழுது முடித்தவொடனே ஆள் வேகமாக ஓடியாந்தார். தொழுது முடித்தவொடனே ஆள் வேகமாக ஓடியாந்தார். எஜமா பின்னாடி வந்தவங்க கேட்டாங்க, என்னங்க வேகமாக வந்தீங்களா, என்ன விஷயம்?
வேகமாக வந்தீங்களா, என்ன விஷயம்? இல்லை, நான் கையில் கொண்டு வந்த தடியை விட்டுட்டு வந்துட்டேன். நான் கையில் கொண்டு வந்த தடியை உங்கள் கடையிலே வச்சுட்டு வந்தேன். அப்போ சொன்னாங்க, நீ கையில் கொண்டு வந்த தடியை விட்டுட்டு வந்து கவலைப்படுறீங்க, கடையே விட்டுட்டு வந்துக்கிறேன். என்ன கடை? உன் தடி என்னத்துக்கு போயிடும்? உன் தடி என்னத்துக்கு போயிடும்? அதை விட்டுட்டு தொழுகையில் உன்னால் என்ன செய்ய முடியல, நிம்மதியாக தொழ முடியல. முடிச்ச அடுத்த செகண்ட் ஓடியார வேகமாக கொடுன்னு. நான் வைர கடையை திறந்துட்டு என்ன செஞ்சேன்? நான் தொழுகைக்கு வந்தேன். தொழுகையில் எந்த பாதிப்பும் இல்லை. தொழுகையில் எந்த பாதிப்பும் இல்லை. கல்புல வைரம் இல்லை, அல்லாஹ் இருக்கிறான். வைரம் பூரா, அது காசு பூரா கல்லாலும் இருக்குது, என் கல்புல அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. அதுபோல கடையை திறந்து விட்டுட்டு வர சொல்லலை. கடையை திறந்து விட்டுட்டு வர சொல்லலை. அவங்களுடைய ஈமானுக்கு அவங்க திறந்து விட்டுட்டு வந்தாங்க. அவங்களுடைய ஈமானுக்கு அவங்க திறந்து விட்டுட்டு வந்தாங்க. நீ திறந்து விட்டு வந்தன்னா அவ்வளோதான். போய் பார்க்கும்போது என்ன இருக்கும்? கடை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதை பேர்த்து கொண்டு போக முடியாது. அதை பேர்த்து கொண்டு போக முடியாது. அதனால கடை மட்டும் இருக்கும். கடையிலே என்ன செய்யுங்க, முசல்லா போட்டு ஓரமாக தொழுதுங்க. அந்த வியாபாரத்தை கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, ஓரமாக முசல்லா போட்டு ஓரமாக தொழுதுக்கலாம். யார் இப்போ யான்னு குற்றம் சொல்ல போகிறா? தொழுவுறீங்களா? அதுதான் தேவை. எந்த இடத்துல இருந்தாலும் தொழுகையை விட்டுடாதீங்க. தொழுகையை விட்டு விட்டு நான் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்க போறேன், நடக்காது. தொழுகையை விட்டு விட்டு நான் பெரிய ராஜாவாக வாழ போறேன், நடக்காது. தொழுகையை விட்டு விட்டு நான் எல்லா இடத்துலையும் நான் என்ன செய்வேன், உயர்ந்து வாழ போறேன், நடக்காது. எதுவுமே நடக்காது. ஏன்னு சொன்னா தொழுகை தான் அஸ்திவாரம். தொழுகை தான் அஸ்திவாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதா, யார் வேண்டுமென்றே ஒரு வக்து தொழுகையை விடுகிறாரோ ஃபக்கது கஃபர, அவர் திட்டமாக குஃபர் செய்து விட்டார். அவர் திட்டமாக குஃபர் செய்து விட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்படி இருக்க போகும்போது உன்னை ராஜாவாக்கி பார்க்கறதுக்கு அவன் விரும்புவானா? உன்னை கொடி கட்டி பறக்கிறத அவன் பார்த்து சந்தோஷப்படுவானா? எப்படி விடுவான் உன்னை? புரியுதா? அதனால எந்த கனவும் காணாதீங்க. கனவுல கூட அது நடக்காது. கனவுல கூட அது நடக்காது. என்ன செய்யணும்? நீ எஜமா, நான் அடிமைன்றதை நிறுவீங்க. உங்களுடைய நெத்தியை கொண்டு போய் சஜிதால வச்சிருங்க. எவ்வளவு பெரிய வியாபாரமாக இருந்தாலும் அல்லாஹு அக்பர், நீ தான் எனக்கு பெருசு. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம். எதுக்கு பெருசு? எதுக்கு நம்ம அல்லாஹு அக்பர் சொல்றோம்? சுபஹான் அல்லாஹ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது, அல்லாஹு ஆலம் இருக்குது. இதை போல அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய எத்தனையோ பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. இந்த 99 பேர்ல ஏன் அல்லாஹு அக்பர் சொல்றோம்? சொல்றோம் இல்லையா? அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம் இல்லையா? ஏன் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம்? என்ன விஷயம் இருந்தாலும் சரிதான், என்னுடைய குடும்பமாக இருக்கலாம், என்னுடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம், என்னுடைய வியாபாரங்களாக இருக்கலாம், என்னுடைய தொழில்துறைகளாக இருக்கலாம், என்னுடைய உத்தியோகங்களாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் எல்லாம் உனவோட சின்னதுதான். நீ தான் பெருசு. அல்லாஹு அக்பர், நீ தான் மிக உயர்ந்தவன், நீ மிக பெரியவன், நீ தான். மித்த எல்லாமே சின்னதுதான். என்னுடைய வியாபாரம் சின்னதுதான், என்னுடைய தொழில்துறைகள் சின்னதுதான், என்னுடைய உத்தியோகங்கள் சின்னதுதான், எல்லாமே சின்னதுதான். நீ தான் பெரியவன் என்பதை காட்டுறதுக்காக தான் அல்லாஹு அக்பர். கடையை விட்டு எப்படி பள்ளிக்கு வர சொல்கிறீங்க? என்ன கேட்குறாரு? கடையை விட்டு பொழப்பு போயிடுச்சுன்னா பள்ளி என்ன பண்ண முடியும்? பொழப்பு போயிடுச்சு. என்ன வார்த்தை நம்ம பேசுகிறோம்? இது குஃபருடைய வார்த்தை இல்லையா? இது குஃபருடைய வார்த்தை இல்லையா? சாதாரணமாக புழங்கிட்டு போகிறோம். மறுத்தா காஃபிரா போயிடுவான். மறுத்தா காஃபிரா போயிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகையில் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம். இந்த ரமலான் என்கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? இந்த ரமலான் என்கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? நான் தொழுகையாளியாக மாறிவிட்டேன். பிரச்சனைகளை கொண்டு வர்றவங்க, பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டினவங்க கொண்டு வந்து சொல்லக்கூடிய செய்திகள் அவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக தொழுவுறீங்களாங்கன்னு கேட்டால் இல்லை, 90% இல்லை. அப்போ தான் பிரச்சனை. தொழுகையாளி யாருமே எந்த பிரச்சனையும் கொண்டு வர்றதில்லை. தொழுகையாளி யாருமே ஹஜ்ரத் எனக்கு இப்படி, ஹஜ்ரத் எனக்கு அப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் எந்த பிரச்சனையும் கொண்டு வர்றதில்லை. கொண்டு வர்ற ஆட்கள்கிட்ட அவங்களுடைய தொழுகையை விசாரிச்சா இல்லைங்கிறாங்க. அப்போ எங்கே ஓட்ட பக்கெட்டில் தண்ணி பிடிச்சா கியாமத்தானாலும் ரொம்புமா? ஓட்ட பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சா கியாமத்தானாலும் ரொம்புமா? ரொம்பாது இல்லையா? அதுபோல தான் நம்ம செய்யக்கூடிய அமல்கள், அதுக்கும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரங்கள், நம்ம செய்யக்கூடிய தொழில்துறைகள். நாம் என்ன செய்கிறோம்? தொழுகையை ஓட்டையை வச்சுக்கிட்டு நாம் அப்படியே உயர்ந்து போகிறோம். அங்கேருந்து பொத்துன்னு தள்ளி விட்டுறான். என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் அப்படியே சூடு பிடிச்சி வரும்போது பெரிய நஷ்டம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய நஷ்டம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. சே, இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு நம்ம வேற எதனா செய்யணும். இன்னும் நிறைய தொழுகை விட்டுட்டு வெளியே போயிடலாம்.
ஒரு வக்து 2 வக்து தொழுதுவன் என்ன செய்யறான், மொத்தமாக எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு வெளியில் போயிடும். விட்டதுனால தான் இந்த நஷ்டமே வந்துச்சுன்னு அவனுக்கு விளங்கலை. விட்டதுனால தான் இந்த நஷ்டமே வந்துச்சுன்னு அவனுக்கு விளங்கலை. எல்லாம் பாதுகாக்கணும். ஆகையினால் என்ன செஞ்சுக்கணும், நாம் இந்த ரமதானில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும், தொழுகை நான் சரியான நேரத்தில் தொழுதுக்கணும். அது பள்ளியிலையோ வீட்லேயோ பஜார்லேயோ கடையிலையோ எங்கேயோ சரிதான். பெரிய ஃபோன் வச்சுக்கிறோம் பாக்கெட்டில், அதே ஃபோன் அளவுக்கு முசல்லா வருது, அதே ஃபோன் அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் முசல்லா டக்குன்னு ஒரு சின்ன பாக்கெட் வருது. பாக்கெட்டை வச்சுட்டு போயிட்டே இருங்க. எங்கே வேணும்னாலும் ஒழு செஞ்சுக்கலாம், இல்லை ஒழு செய்கிறதுக்கு தான் தண்ணியில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் நான் அவ்வளோ பெரிய சிரமமான சூழல்லாம் நம்ம ஊரில் இல்லை, தொழுவுறதுக்கு எல்லா இடத்துலையும் வசதி இருக்குது, புரிஞ்சா? இந்த பாலைவனங்கள் மாதிரியோ மற்ற இதர நாடுகள் மாதிரியோ என்ன செய்யல, நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமோ சிரமமோ இல்லை. அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்லாஹ் அதை இன்னும் காயமாக ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ், புரிஞ்சா? நம்ம எங்கேயும் தொழுவலாங்க. நான் கடைக்கு போன ஒரு இடத்துல கொரோனா நேரத்தில் பள்ளிவாசல் உள்ள உடலை, எங்கள் அந்த ஓரமாக தொழுதுக்கிறாங்க. இமாமுன்னு சொல்லி கூட அவர் விடல, இமாமுன்னு சொல்லி கூட என்ன செய்யலை. வாசலில் இருந்த வாட்ச்மேன், இல்லை ஹஜரத் நம்மளை கேமராவில் பார்ப்பாங்க, திட்டுவாங்க ஹஜரத், முடியாது ஹஜரத்னு சொல்லிட்டார். சரி, அவர் வேலையை பாதுகாக்கணும். உள்ளே தான் பள்ளி வாசல் ஒழு செய்கிறதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருந்துச்சு, அங்கே மதரசா நடக்கும் போல் தெரியுது, அந்த இடத்துல தொழுதுக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டார். சரி, ஏற்ற மாதிரி கடைக்கு போனேன். மாற்று நபர்களுடைய கடை தான். நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி நான் தொழுவ நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் தொழுதுக்கலாமா, வாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக என்ன செஞ்சார், ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மோப்பு போடுறாரு. இல்லைங்க பரவாயில்லைங்க, பார்க்க க்ளீனாக இருந்தால் போதும், பார்க்க க்ளீனாக இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கு அதில் நாத்தமோ அசிங்கமோ வாசமோ உங்களுக்கு வரல, என்ன நல்லா க்ளீனாக இருக்குது பார்க்கும்போது, தாராளமாக தொழுவலாம். வேகமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து மோப்பு போட்டு நீங்கள் இங்கே தொழுவுங்க பாய் அப்படின்னு சொல்லி இடம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதான் சொல்லுவாங்க இல்லையா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீ தொழுவணும்னு நினைச்சே கைர கவுனுடைய கடையிலே உன்னை தொழுவ வைப்பான். நீ தொழுவக்கூடாதுன்னு நினைச்சா எதிர்த்த மாதிரியே பள்ளிவாசல் இருக்கும், நீ உள்ளே போய் தொழுவ மாட்டேன். பள்ளிவாசல் திறந்து வாவான்னு சொல்ல நீ போக மாட்டேன். இல்லை மூடுன பள்ளிவாசலுக்கு எழுத்த மாதிரி கைர கவுனுடைய என்ன செய்யலாம், கடையில் உட்கார வச்சு தொழுவ விடுவான். அதனால் நாம் தொழுவணுன்ற முதல்ல எண்ணத்தை கொண்டு வரும், அல்லாஹ்வை வணங்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வரும். எவ்வளவோ பாவங்கள் செய்து கூட அல்லாஹு தஆலா நம்மளை தண்டிக்காமல் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவோ பாவங்கள் செய்து கூட அல்லாஹு தஆலா நம்மளை தண்டிக்காமல் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு என்ன கைமாறு? இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இத்தனை வயசு, 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 55 வயசு தாண்டி வந்துட்டு அல்லாஹ் என்னை தண்டிக்காமல் இருக்கிறானே, அதுக்கு என்ன செய்யணும்? தொழுது அவனுக்கு நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ், இவ்வளோ நீ பாவங்கள் நான் செய்யும் போது நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்த, என்ன தண்டிக்காமல் வச்சிய மௌலா. அதுக்காண்டி தலையை கொண்டு போய் வச்சிடுங்க, கீழே தலையை கொண்டு போய் வச்சிடுங்க, அல்லாட்ட சரண்டர் ஆகிடுங்க. இஸ்லாம்னா என்ன? சரணடைதல், அல்லாஹ்வுக்கு முன்னால சரணடைஞ்சிடுறது, அதுதான் இஸ்லாம். புரியுது? அதனால என்ன நமக்கு உள்ளத்தில் ஒரு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன? தொழுகையை நான் என்ன செஞ்சிருவேன், டைமுக்கு தொழுதுருவேன். லொஹரு தொழுகை இப்போ இங்கே 1:30 மணிக்கு லொஹரு தொழுகைன்னு சொன்னால் பல இடங்களில் விவரமாக இருக்கும். 1:15 இருக்கும், 1க்கு இருக்கும். ஆனால் 3:15 வரைக்கும் 3:30 மணி வரைக்கும் லொஹருடைய நேரம் இருக்குது. நீங்கள் ட்ராவலில் இருக்கிறீங்க, என்ன செய்ய அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம இங்கேருந்து போனால் இத்தனை மணி நேரம் ஆகும், நான் இங்கேருந்து 12 மணிக்கு கிளம்புறேன், நம்ம என்ன செய்வோம், விழுப்புரத்தில் தொழுதுக்குறோம் 3 மணிக்கு, விழுப்புரத்தில் தொழுதுக்குவோம் 3 மணிக்கு, அங்கே போய் சேர்ந்துடலாம். இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அங்கே 3 மணிக்கு கிளம்பி என்ன செஞ்சுக்க வேண்டியதான், தொழுதுக்க வேண்டியதான். கொஞ்ச நேரத்தில் ஷாஃபி வக்தில் அசரையும் தொழுத்துட்டு நேராக மகரிபுக்கு எங்கேயாச்சும் போய் தொழுதுக்கணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஷாஃபி வக்து 3:45 வந்துடும். அந்த டைம் என்ன செஞ்சுக்க வேண்டியது, ஷாஃபி வக்தில் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு நேராக போயிட வேண்டியது மகரிபுக்கு. நீங்கள் போய் சேர வேண்டிய ஊருக்கும் போயிடலாம், தொழுகையும் மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் நம்மளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், பாதுகாத்துருவான். அதுக்கு அவசியம் முதல்ல என்னன்னு கேட்டால், யா அல்லாஹ் நான் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், நமக்கு தொழுகிறதுக்கு இடம் கிடைக்கும். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வானத்தில் பறக்க வேணான்னு சொல்லலை, அல்லாஹ்வை மறக்க வேணான்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க. எங்கே பள்ளிவாசல் எங்கேயும் தொழுகிறாங்க இல்லையா, ஃப்ளைட்டில் போகிறாங்க ஹாஜிமார்கள், ஃப்ளைட்டு பூரா தொழுகிறாங்க. பக்கத்தில் ஒரு வெக்கம் வந்துருச்சு, ஆஹா இவ்வளோ பேர் தொழுகிறாங்களா, நம்ம என்ன செய்யற குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கோம். அவரும் போய் வேகமாக ஒழு செய்கிறார்.
அவரும் போய் வேகமாக ஒழு செய்கிறார். ஏன் வானத்தில் பறக்கையில் தொழுக, வானத்தில் பறக்கையில் தொழுக. அப்படி தொழுகிறதுக்கு என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். நம்ம கல்புல முதல்ல எண்ணம் இருந்தால். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தது. அப்போ எண்ணத்தை நம்ம சரி செய்யணும், நம்முடைய எண்ணங்களை சரி செஞ்சிடணும். எங்கேயா இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது யா அல்லாஹ், அதுக்கு நீ உதவி செய், போதுமானது. பாரசாட்டின் அவங்கிட்ட உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன். அவன் என்ன எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்துருவான், எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்துடுவான். புரியுதா? அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. நம்மை தொழுகையிலே ஓர்மை உடையவர்களாக, தொழுகையிலே பேணுதல் உடையவர்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.